மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்ஐபியை வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்னு நெனச்சுக்கிறாங்க. ஆனா, அது அப்படி கிடையாது. எஸ்ஐபின்றது வந்து ஒரு வே ஆஃப் இன்வெஸ்டிங். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒருத்தவங்க வந்து மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நெனைக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு மொத்தமா 2 விதமா இன்வெஸ்ட் பண்ணலாம். ஒண்ணு டைரக்ட்டா லம்ப் சம்மா லைக் அவங்ககிட்ட காசு இருக்கு. இப்போதைக்கு ஒரு 1,00,000மோ, இல்ல 2,00,000மோ, இல்ல 3,00,000மோ இருக்குன்னா, அதில போய் ஒரு ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுறதுன்றது வந்து ஒரு வே ஆஃப் இன்வெஸ்டிங். அதே இன்னொரு மெத்தட் தான் எஸ்ஐபி. இப்போ லைக் வந்து இப்போ நீங்க வந்து மாசம் மாசம் காசு வந்து இப்போ நீங்க எஃப்டிலயோ, ஆர்டிலயோ போடுறீங்கல்ல, ஆர்டி ரெக்கரிங் டெபாசிட்ல மாசம் மாசம் ஆட்டோமேட்டிக்கா அவங்க வந்து புடிச்சுக்குவாங்க. அது வந்து ரெக்கரிங் டெபாசிட்னு சொல்லுவாங்க. லைக் பேங்க்ல வந்து நீங்க சேவிங்ஸ் பண்ணும்போது. அதுவே வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல நீங்க அதே மாரி இன்வெஸ்ட் பண்ணணும்னா, அது வந்து எஸ்ஐபி மூலியமா தான் பண்ண முடியும். அத வந்து சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மென்ட் பிளான்னு சொல்லுவாங்க. லைக் அத வந்து மாசம் மாசம் உங்க அமௌண்ட்ட வந்து லைக் நீங்க ஒரு அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்க. ஒரு 1000 5,000 10,000 உங்க அக்கவுண்ட்லேருந்து இந்த டேட்ன்னு நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா, அந்த டேட்டுக்கு ஆட்டோமேட்டிக்கா எடுத்து எந்த ஃபண்டுன்னு நீங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க. இது நாட் ஒன்லி மியூச்சுவல் ஃபண்ட். இத நீங்க வந்து பர்ட்டிகுலர் ஸ்டாக்குக்கும் நீங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டாக்ல நான் மாசம் மாசம் ரூ. 500 இல்ல ரூ. 1000 நீங்க போடணும்னு நெனச்சீங்கன்னா, அதுவுமே இந்த எஸ்ஐபி மூலியமா ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து இது வந்து ஒரு வே ஆஃப் இன்வெஸ்டிங் தான் தவிர, எஸ்ஐபின்றது தனி இன்வெஸ்ட்மென்ட் பிளான் இல்ல. நீங்க எதுல இன்வெஸ்ட் பண்ண போறீங்கன்றத ஃபிக்ஸ் பண்றது தான் வந்து மெயின் இம்பார்ட்டனே தவிர, எஸ்ஐபின்றது ஒரு மோட் ஆஃப் இன்வெஸ்ட்மென்ட் மட்டும் தான். லைக் இந்த மாரி லைக் மியூச்சுவல் ஃபண்ட் ரிலேட்டட், இன்வெஸ்ட்மென்ட் ரிலேட்டட், சேவிங்ஸ் ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்கணுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அதேமாதிரி என்னோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன் ஆர் மெசேஜில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து ஏதாச்சும் மியூச்சுவல் ஃபண்ட் ரிலேட்டட் டவுட்ஸ் இல்லைன்னா வந்து எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும்னு தெரியலனா என்னை கான்டாக்ட் பண்ணலாம். நன்றி.